தைரியமா இரு. தைரியமா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? கவர்னஸ், பயம், பயந்தாங்குழி அப்படி சொல்லுவாங்கல்ல, அதான் கவரா இருக்கிறது. கவனிங்க, இங்க கவனிங்க. சரி, பைபிள்ல இருந்து அக்கா ஒரு ஸ்டோரி சொல்றேன். பைபிள் வந்து இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்து நாட்டில் வந்து அடிமையா இருந்தாங்க. இங்க கவனிங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்துல எப்படி இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க, ஸ்லேவா. அடிமையா இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் வந்து விடுவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய லீடரை வந்து அங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அந்த லீடர் பேர் என்ன தெரியுமா? மோசஸ். எவ்வளவு மக்கள் அடிமையா இருக்காங்க தெரியுமா? 40 lakhs. அவ்வளோ இஸ்ரேல் மக்கள் வந்து அங்க அடிமையா இருந்தாங்க எகிப்துல. இப்ப இந்த மக்கள்லாம் வந்து ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணாங்க, எங்களை வந்து இந்த அடிமைத்தனத்துல இருந்து எங்களுக்கு வந்து ஒரு தேசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்ப ஆண்டவர் வந்து அவங்களை என்ன பண்ணாரு? இந்த மோசஸை எழுப்பி, மோசஸ் வந்து ஒரு பெரிய லீடர். நம்ம பார்த்தோம்னா பி போல்ட், அந்த போல்டுக்கு அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து மோசஸ். அவர் வந்து என்ன பண்ணாரு? அந்த மக்களெல்லாம் அங்க விடுவிச்சு அவர் வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்ன லேண்ட்? ஒரு ப்ராமிஸ் லேண்ட்னா ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதான் கானான் தேசம். சொல்லுங்க. இப்ப இந்த மக்கள் எங்க அடிமையா இருக்காங்க? எகிப்துல அடிமையா இருக்காங்க. அங்க இருந்து இந்த மோசஸ் பெரிய லீடர் என்ன பண்றாரு? அவங்கள கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போயிறாரு. எப்படி தெரியுமா கூட்டிட்டு போறாரு? ரோடு வழியா கூட்டிட்டு போறாரு. ஒரு டெசர்ட் வழியா கூட்டிட்டு போறாரு. டெசர்ட்னா என்ன? பாலைவனம். நிறைய தண்ணி இருக்கும்ல, நிறைய செடி இருக்குமா? என்ன இருக்கு பாலைவனத்துல? ஃபுல்லா மண்ணு, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ஒன்றும் இல்லை. ஆனா அந்த 40 lakhs people மோசஸ் என்ன பண்றாரு? தைரியமா அவங்க கூட்டிட்டு போறாரு. யார் அவர் கூட இருந்தாருன்னா ஆண்டவர் அவர் கூட இருந்தனால இந்த மோசஸ் வந்து அவர் கூட்டிட்டு போறாரு. அப்போ அந்த பீப்புள்லாம் நல்லா ஒரு பாதி தூரத்தை அந்த கானான் தேசத்தை பாதி ரீச் பண்ண போறாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கானானை நெருங்க போறாங்க. அந்த டைம்ல இந்த மோசஸ்க்கு வந்து வயசாயிட்டாருக்குள்ள ரொம்ப வருஷங்கள்லாம் தாண்டி அவர் வந்து இறக்க போறாரு. பெரிய லீடர் மோசஸ் இறக்க போறாரு. இப்ப நெக்ஸ்ட் மோசஸ்க்கு அடுத்து ஒரு லீடர் வரணும்ல. இப்ப உங்க கிளாஸ்ல கிளாஸ் லீடர் இருப்பாங்க. கிளாஸ் லீடர் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு லீடர் வரணும்ல. அப்பதானே கிளாஸ்க்கு ஒரு மேம் ஏதாவது சொன்னா லீடர் உடனே அவங்க தான் வந்து புக்ஸ் கொடுப்பாங்க. வா கிளாஸ் லீடர் ஆயிங்க. அது மாதிரி இப்ப மோசஸ்க்கு நெக்ஸ்ட் ஒரு லீடர் வரணும். அப்ப மோசஸ் எப்படி இருந்தாரு? மோசஸ் எப்படி இருந்தாரு? பயந்தாங்குழியா இருந்தாரா? தைரியமா இருந்தாரா? அப்ப நெக்ஸ்ட் வர லீடர் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும்ல. நெக்ஸ்ட் ஒரு லீடரை வந்து சூஸ் பண்ணாங்க. அந்த லீடர் பேரு ஜாஷுவா. ஜாஷுவா என்ன சொல்லுங்க? இந்த பாய்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுங்க? ஜாஷுவா. மோசஸ்க்கு நெக்ஸ்ட் யாருங்க? இப்ப இந்த ஜாஷுவா இந்த 40 lakhs people எங்க கொண்டு போகணும்? கானானுக்கு கொண்டு போகணும். அந்த 40 lakhs-உம் ஜாஷுவாக்கு கீழ்ப்படியணும். ஆனா இந்த ஜாஷுவாக்கு பயம். தைரியமா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? பயம், பயந்தாங்குழி. இப்ப ஜாஷுவாக்கு ஒரே பயம். நான் மோசஸ் மாதிரி இல்லையே. மோசஸ் வந்து பயங்கர போல்டு. அவர் வந்து எப்படி லீட் பண்ணி எடுத்துட்டு போனாரு. ஆனா நான் எனக்கு வந்து அந்த மாதிரி பவர்ல நான் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அவருக்கு அவரோட ஜாஷுவா கூட பேசினாரு. என்ன தெரியுமா பேசினாரு? நான் மோசே கூட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு ஜாஷுவாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன சொன்னாரு? நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உனக்கு நீ வந்து திடமனதா இரு, பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜியஸ்ன்னு சொன்னார். திடமனதா இரு, தைரியமா இரு அப்படின்னு ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து சொன்னார். அப்ப அதை வந்து அவர் விசுவாசிச்சு அந்த 40 lakhs people-ஐயும் அவர் வந்து நடத்தினார். இப்படி கிட்ட போகும்போது கானானை வந்து அவங்க ரீச் பண்ண போறாங்க. கரெக்டா ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ் லேண்ட், அதான் கானான். அதை வந்து ரீச் பண்ண போறாங்க. பண்ணும்போது அங்க ஒரு மக்கள் வராங்க. அவங்க கூட சண்டை போடுறது. என்ன போடுறதுக்கு? நோ 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 நோ, நீங்க இந்த லேண்டுக்குள்ள வரக்கூடாது. நீங்க என்னதான் பாலைவனத்துல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த லேண்டுக்குள்ள வரக்கூடாது, இது எங்களோடது அப்படின்னு அவங்க கூட சண்டை போட வராங்க. அவங்க சண்டை போடும் போது நம்ம ஜாஷுவா வந்து திருப்பியும் என்ன பண்றாரு? ஆண்டவரை நோக்கி
சின்ன ஆக்டிவிட்டி. சன் எங்க இருக்குப்பா? சன் சன் எங்க இருக்கு? சன் வானத்துல இருக்கா? சன் என்ன பண்ணும்? காலையில மேல வரும், நைட் ஆன உடனே கீழே போயிருமா? இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இந்த சன்னை ஒரே இடத்துல நிக்க வைக்கிறீங்களா? நைட் டைமும் அந்த சன்னு மேலே இருக்கும். நிக்க வைக்கிறியா? வைக்கல சொல்லு. வைக்கிறியா? வைக்கலாம் சொல்லு. வைக்கலாம் சொல்லு. சன்னு மேலே நிக்க வச்சிருவோமா? பண்ணுங்க. சன்னு வந்து மேலே நிக்க வைக்க முடியுமா? முடியாதா? டேய் பெனி, தைரியசாலியால முடியாதா? முடியும். முடியும். எப்ப முடியும்? அந்த சூரியனை படைச்ச ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அந்த சன்னை அங்கே கேட்க முடியும். இப்ப இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் நான் சொல்றேன். இந்த ஜாஷுவா வந்து என்ன பண்ணாரு? அந்த மக்களோட அந்த எதிர் டீமோட சண்டை போட போறாரு. அப்ப ஜாஷுவா வந்து பிரேயர் பண்ணாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரே, நாங்க யுத்தம் பண்ண போறோம். இந்த சூரியன் அதே இடத்துல நிக்கணும். அப்பதான் நாங்க என்ன பண்ண முடியும்? லைட் வேணும்னா சண்டை போடுறதுக்கு. இந்த சூரியன் என்ன அதே இடத்துல நிக்கணும், அந்த சந்திரன் அதே இடத்துல நிக்கணும். நாங்க சண்டை போடுற வரைக்கும் இது வந்து செட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து பிரேயர் பண்ண. அதே மாதிரி ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டு சூரியன் ஒரு நாள் ஃபுல்லா அதே இடத்துல நின்னுச்சான். எங்க நின்னுச்சு? ஒரு நாள் ஃபுல்லா நைட்டே கிடையாது, ஃபுல்லா டே லைட் தான், ஃபுல்லா சன், ஃபுல்லா லைட் கொடுத்துட்டே இருந்துச்சு. அவங்க சண்டை போட்டு வெற்றிகரமா என்ன பண்ணாங்க? அந்த எதிர் ஆளுகளை வெற்றி பெற்று கானானுக்குள்ள போயிட்டாங்க. புரிஞ்சுதா? இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்ம தைரியசாலியா இருக்கணும்னா நம்ம கூட யார் இருக்கணும்? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது நம்ம எவ்வளவு வயசா கொடியா இருந்தாலும் நம்ம தைரியசாலியா இருக்கணும். ஓகே, கதை புடிச்சுதா? நம்ம யாரை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு? ஏசப்பாவை பத்தி மெயின்